வணக்கம் மகளே, வந்தாச்சு. நான் தான் உங்க அசோக். எஸ், இன்னைக்கு என்ன மூவி ரிவ்யூவோட வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்க. மாய கூத்து, ஏஆர் ராகவேந்திரன். ஸோ இவருடைய இயக்கத்துல நாகராஜன், டெல்லி கணேஷ் சார், மு ராமசாமி சார், சாய் தீனா, காயத்ரி, ஐஸ்வர்யா ரகுபதி, ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சு வெளியாகி இருக்க படம் தான் வந்து மாய கூத்து. எஸ், ஸோ கண்டிப்பா வந்து ஒரு டிஃப்ரெண்டான மூவி. படத்துல கேமரா அண்ட் எடிட்டிங் இது ரெண்டுமே வந்து ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். கேமராமேன் சுந்தராம் கிருஷ்ணன் அண்ட் நாகுரான் எடிட்டர், ஸோ இவங்க ரெண்டு பேரோட பங்கு வந்து இந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். கேமரா ஒர்க் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும். ஸோ எடிட்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கேரக்டர்ஸ் வந்து பேசுற இடங்கள் எல்லாமே வந்து ஒன் டு ஒன் திரும்ப திரும்ப வந்து வர மாதிரியும், ஸோ அதை வந்து கரெக்டான இடத்துல கரெக்டான விஷுவல்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறதுல ஸோ எடிட்டருக்கு ஒரு பெரிய வந்து ஹேட்ஸ் ஆஃப் வந்து கொடுக்கணும். படத்தினுடைய கேரக்டர்ஸ் ஆகட்டும், நாகராஜன், ஸோ அவர் வந்து இந்த படத்தினுடைய ஒரு டைலாக் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் மெயின் லீடாகவும் வந்து நாகராஜன், ஸோ அவர் தான் இந்த படத்தினுடைய அந்த கதை ஆசிரியராக வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய முதல் மூவி ரொம்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் வந்து பண்ணால், ஒரு ரைட்டர் எப்படி இருப்பாரோ, ஸோ அவர் லுக் வைஸும் சரி, அவருடைய ஆட்டிடியூட் வைஸும் சரி, எந்த வகையிலுமே வந்து அவர் வந்து குறை வைக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். நடிச்சிருக்க ஐஸ்வர்யா ஆகட்டும், காயத்ரி மேம் இதில் வந்து ரைட்டருடைய ஒய்ஃபாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய பிளேஸில் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ, காயத்ரி மேம் வந்து செம்மையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ மற்ற படத்தில் உள்ள அனைத்து கேரக்டர்ஸும் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய பட்ஜெட் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்கும். இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய படம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து இந்த படத்தை பார்த்து வரப்போகிற ஃபியூச்சர் எல்லாமே வந்து நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு தான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஒரு நல்ல படம், வித்தியாசமான படம். ஸோ இந்த வாரம் வந்து நீங்கள் ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய, அதாவது நான் தான் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களை கூட்டு போய் இந்த படத்தை பார்க்க வச்சு, இப்படிலாம் இல்லைடா, ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஸோ அது வந்து இப்படியும் வந்து முடியலாம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய படமாக வந்து மாயக்கூத்து இருக்குது. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் போயிட்டு வந்து பாருங்கள். இதே மாதிரி சூப்பரான ரிவ்யூவில் வந்து சொல்லிக்கிறேன். டாடா பாய்.